அதிகாரம் 7. வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள். விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகழே மேல். பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது. விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது. ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர். சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். ஞானமுள்ளவரின் உள்ளம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் உள்ளமோ சிற்றின்ப வீட்டில் இருக்கும். மூடர் புகழ்ந்துரைப்பதை கேட்பதினும் ஞானி இடித்துரைப்பதை கேட்பதே நன்று. பானையின் கீழ் எரியும் முட்செடி படபடவென வெடிப்பதை போன்றது மூடரின் சிரிப்பு. பயனொன்றும் அதனால் இல்லை. இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். கைக்கூலி உள்ளத்தை கரைப்படுத்தும். தொடக்கமன்று ஒன்றன் முடிவே கவனிக்கத்தக்கது. பெருமை கொள்வதை விட பொறுமை காப்பதே மேல். எளிதில் சினம் கொள்வதற்கு இடம் கொடாதே. மூடரின் நெஞ்சமே சினத்தின் உறைவிடம். இக்காலத்தை விட முற்காலம் நற்காலமாய் இருந்ததேன் என்று கேட்காதே. இப்படி கேட்பது அறிவுடைமை அன்று. உரிமை சொத்தன ஞானம் இருத்தல் வேண்டும். உலகு வாழ் மக்களுக்கு இதுவே நல்லது. பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும். ஞானம் உள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும். அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே. கடவுளின் செயலை சிந்தித்து பார். அவர் கோணலாக்கியதை யாரால் நேராக்க இயலும்? வாழ்க்கை இன்பமாயிருக்கும்போது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது, அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். நேர்மையாளர் நேர்மையுடன் இருந்தும் மாண்டழிகின்றார். தீயோரோ தீமை செய்கிறவராயிருந்தும் நெடுங்காலம் வாழ்கின்றார். நீதியுடன் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறிகொள்ள வேண்டாம். அந்த வெறியால் உன்னையே அழித்து கொள்வானேன். தீமை செய்வதிலும் மூடனாயிருப்பதிலும் வெறிகொள்ள வேண்டாம். காலம் வருமுன் நீ ஏன் சாக வேண்டும்? ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் போது அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி நடப்பாயானால் அனைத்திலும் வெற்றி பெறுவாய். ஒரு நகருக்கு 10 ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானமுள்ளவருக்கு ஞானம் மிகுதியான வலிமை தரும். குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையாளர் உலகில் இல்லை. பிறர் கூறுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதே. அவ்வாறு செய்தால் உன் வேலைக்காரர் உன்னை இகழ்வதையும் நீ கேட்க நேரிடும். நீ எத்தனை முறை பிறரை இகழ்ந்தாய் என்பது உனக்கே நன்றாய் தெரியும். இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கி பார்த்தேன். நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன், ஆனால் என்னால் இயலாமற் போயிற்று. ஞானம் நெடும் தொலைவில் உள்ளது, மிக மிக ஆழமானது. அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன். கொடியவராயிருத்தல் மூடத்தனம் என்பதையும், மதிகேடரைப் போல செயல்புரிதல் அறிவுகெட்ட நடத்தை என்பதையும் தெரிந்து கொண்டேன். சாவை விட கசப்பான ஒன்றை கண்டேன், அதுதான் பெண். பெண் உனக்கு காட்டும் அன்பு ஒரு கண்ணியைப் போல் அல்லது ஒரு வலையைப் போல் உன்னை சிக்க வைக்கும், உன்னை சுற்றி பிடிக்கும். பெண்ணின் கைகள் சங்கிலியைப் போல உன்னை இறுக்கும். கடவுளுக்கு உகந்தோரே பெண்ணிடமிருந்து தப்புவர். பாவிகளோ பெண்ணின் வலையில் அகப்படுவார்கள். ஆம், நான் ஒன்றன்பின் ஒன்றாய் ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபை உரையாளர். வேறு ஆராய்ச்சிகளும் நான் செய்தேன், அவற்றால் மிகுந்த பயன் அடையவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது, மனிதர் எனத்தக்கவர் 1000 ஒருவரென்று கண்டேன். பெண் எனத்தக்கவர் யாரையுமே நான் கண்டதில்லை. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மை உள்ளவராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக் கொண்டவையே.